சிரியாவிலிருந்து வெளியேறும் அகதிகளுக்கு உதவ தயாராக இருப்பதாக ஜெர்மன் அறிவித்துள்ளது. எனினும் உள்நாட்டு போர் முடிந்த பிறகு அவர்களை திரும்ப பெறுவது குறித்த முடிவும் அவசியம் என்று வலியுறுத்தியுள்ளது. சிரியாவில் கடந்த 4.5 ஆண்டுகளாக உள்நாட்டு போர் நடைபெற்று வருகிறது. ஐஎஸ் தீவிரவாதிகள் அந்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் தாக்குதல் நடத்தி வருகின்றனர். அதனால் சிரியாவிலிருந்து லட்சக்கணக்கான மக்கள் துருக்கி, லெபனான் போன்ற நாடுகளில் அகதிகளாக தஞ்சமடைந்து வருகின்றனர். மேலும் ஐரோப்பிய நாடுகளில் தஞ்சம் அடைவதற்காக அவர்கள் மேற்கொள்ளும் கடற்பயணத்தின் போது அடிக்கடி விபத்துக்கள் நேரிட்டு உயிரிழப்புகள் ஏற்பட்டு வருகின்றன. அதனால் அவற்றை தடுக்கும் வகையில் ஐரோப்பிய ஒன்றியம் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. அதன் ஒரு பகுதியாக சிரியாவிலிருந்து வரும் அகதிகளுக்கு உதவ தயார் என்று ஜெர்மனி அறிவித்துள்ளது. ஜோர்டானில் பயணம் மேற்கொண்டுள்ள ஜெர்மனி வெளியுறவுத்துறை அமைச்சர் பிராங்க் வால்டர் ஸ்டெயின்மீர் இதை தெரிவித்தார். அகதிகளுக்கும் அவர்களுக்கு உதவும் நாடுகளுக்கு உதவவும் அகதிகளை எங்கள் நாட்டுக்குள் அனுமதிக்கவும் நாங்கள் தயாராக உள்ளோம். ஆனால் நாங்கள் சிரியாவில் நடைபெறும் உள்நாட்டு போரை முடிவுக்கு கொண்டு வரும் எந்த நடவடிக்கையும் ஈடுபடவில்லை. போர் முடிந்த பின் அவர்களை திரும்ப அழைத்துக் கொள்ள வழிவகைகள் காணப்பட வேண்டும். சிரியாவில் நடைபெற்று வரும் உள்நாட்டு போரில் இதுவரை 2 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டுள்ளனர். அந்நாட்டின் பெரும்பாலான பகுதிகளை ஐஎஸ் தீவிரவாதிகள் கைப்பற்றியுள்ளதால் அங்கிருந்து வெளியேறும் அகதிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. எல் துரைராஜ், உலகச் செய்தி பிரிவு, நியூஸ் 7 தமிழ்.